அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்துல ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறது அந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஜனவரி மாதம் 2026ஆம் வருடம் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நமக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 6, 7 இந்த இடங்கள்ல இந்த மாத கிரகங்கள் இயக்குது. மாத கிரகங்கள்லாம் ஒன்னா கூட்டா மாதத்தோட பிகினிங்ல 6ஆம் இடத்துலயும் செகண்ட் ஹாஃப்ல 7ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி வருட கிரகத்துல கேது செகண்ட் ஹவுஸ்ல 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, பாகியத்துல சனி, 9ஆம் இடத்துல பாகிய சனியா சனி பகவான் டிராவல் ஆயிட்டு இருக்காரு. குரு 12ல வக்ரமா இருக்காரு. சோ இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா டீடைலா பார்க்கலாம். முதலாவதா உத்தியோகம் தொழிலுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் கன்ஜக்ஷன்ல இருக்கு. இது ஏதாச்சும் பாதிப்பா இருக்கா அப்படின்னா இல்ல. உத்தியோகத்துக்கு இது ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான். உத்தியோகத்துல சுப வளர்ச்சி, சுப மாற்றம் நிச்சயமா உண்டு. ரொம்ப நாளா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல ஒரு ஏற்றம், ஒரு சிலருக்கு இடமாற்றம், அது சுபத்துவமா இருக்கும். இது நெகட்டிவா இல்ல. வேலையில இருந்த சுமை அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் முதல் 15 நாள் இந்த மாதத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் பரபரப்பா போகும். வேலையில ஷெட்யூல்ல ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் நியூட்ரல் ஆயிடும். உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையுது. அடுத்தது நம்ம தொழிலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10க்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல, அதே மாதிரி 11க்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல. சோ இந்த காம்பினேஷனை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தொழில ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது ஃபேவரான டைம் பீரியடா தெரியல. கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில கொஞ்சம் சுமை அமைப்பு நீங்க வாய்ப்பு இருக்கு. முதல் 15 நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவேர்னஸா இருக்கணும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முதல் 15 நாள் கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு கணிசமான முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழில இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி அந்த தொழிலை நம்ம இன்னும் நல்லா எலாபரேட் பண்ணுவோம், விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும். ஒரு சிலருக்கு தொழில இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுவீங்க. இது போல ஒரு சுப மாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு நெகட்டிவா ஏதாச்சும் தென்படுதா அப்படின்னா எதுவும் இல்ல. மாற்றத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். அதே போல இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் இல்ல. அதிகமா முதலீடு பண்ணா அதுல ஒரு சில பாதிப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா கடன் வாங்கி இதுலயும் முதலீடு பண்ணிடாதீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு ஏற்றம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும். 15க்கு பிறகு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தொழில தென்பட ஆரம்பிக்கும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 2 கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல, இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் 15 நாள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண தேவை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல தேவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்கி இருக்கு, கைக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் முதல் 15 நாட்கள்ல இருக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு தனலாபம் சிறப்பா இருக்கும். கையில சரளமாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருக்கும். உடைய எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். இதெல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுபத்துவ அமைப்புகள் இருக்கு. ஆனா 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும். பண தேவை அதிகரிச்சிருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை அதிகமா போயிருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வரும். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி மாற்றம் பண்றது, கடன் வாங்கி குடும்பத்துக்கு செலவு செய்யறது, இது போன்ற வகையில ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகலாம். இதெல்லாம் 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு தன வரவு சிறப்பா இருக்கும். உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாக ஆரம்பிக்கும். கையில பணப்புழக்கம் சரளமா இருக்கும். அதே போல இந்த முதல் 15 நாள்ல கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த நேரத்தில் யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனவே கொடுத்தல் வாங்கல் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதத்துல முதல் 15 நாட்கள்ல கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். அடுத்த குடும்ப வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2ல ஆல்ரெடி கேது, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேது, 2ஆம் அதிபதி 6ல. இந்த மாதத்துல
ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள்ல குடும்ப வாழ்க்கையில அக்கறை எடுத்துக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். பேச்சுல ஒரு நிதான அமைப்பு இருக்காது. இந்த மாதத்துல முதல் 15 நாட்கள்ல உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போய்க்கணும். குடும்ப உறுப்பினரோட அடிக்கடி வாக்குவாதம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் பெருசா காதல வைக்காம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஃபேமிலி ரீதியா நிறைய செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல கடன் சுமை அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களை யாராச்சும் வந்து கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம், அல்லது குடும்பத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். இது போன்ற அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கும். குடும்பம் சார்ந்த வகையில சின்ன சின்ன நெருக்கடி அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் 15ஆம் தேதி வரைக்கும் மட்டும். 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே டோட்டலா இன்டர்சேஞ்ச். 15ஆம் தேதிக்கு பிறகு 2 கூடியவர் 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்துடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம், சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல இருந்த குழப்ப அமைப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தால மகிழ்ச்சி, நிறைவு இதெல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு சுபத்துவமா கிடைக்குது. அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கும், சின்ன சின்ன தாமத அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். 14ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி சார்ந்த அந்த சுப பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது சிறப்பு. 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 14ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். திருமணம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தடை, தாமதம், தடுமாற்றம் எல்லாம் நிவர்த்தியாகும். கரெக்டா 14ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகள்ல சுப செய்தி அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்த திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. வாழ்க்கை துணையால ஆதரவு, வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, உங்க லைஃப் பார்ட்னரோட இருந்து வந்த சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் குறையிற அமைப்பு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த காம்பினேஷன்லாம் 7ஆம் இடத்துல வருது. அதுவுமே ஆல்மோஸ்ட் சிறப்பு தான். செவ்வாய் வந்து 7ல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கோப குணங்கள் அதிகமா வரலாம். அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இதை மட்டும் நம்ம பேசிக்கா பார்த்துட்டா போதும். மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா யோகாதிபதிகள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்றாங்க. அதாவது 2ஆம் அதிபதி சூரியன் 7க்கு வராரு, ரொம்ப சிறப்பு. வாழ்க்கை துணையால வருமானம், வாழ்க்கை துணையால தனலாபம் கிடைக்குது, வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 கூடைய செவ்வாய் அவரும் வந்து பார்த்தோன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு வராரு, அதுவுமே சிறப்பு தான். காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை கன்வெர்ட் ஆகும். அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்யலாம். அது குறிப்பா பார்த்தோன்னா 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிறது சிறப்பு. அதே மாதிரி வாழ்க்கை துணையால அநேக ஆதாயம், வாழ்க்கை துணையுடைய அத்துணை ஒத்துழைப்பு, ஆறுதல் அதெல்லாம் சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நண்பர்கள், நட்பு வட்டாரம், குலதெய்வ வழிபாடு, பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இது சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்ப அமைப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும். எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருமண முயற்சிக்கு ஃபேவரா இல்ல, செகண்ட் ஹாஃப் திருமண முயற்சிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சியில சுப செய்திகள் இந்த மாதத்துல கிடைச்சிடும். அதே போல வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேவரா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5 கூடையவர் 6, 7 இந்த இடங்கள்ல டிராவல் பண்றாரு. குரு வந்து நமக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல கொஞ்சம் சுப விரய செலவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 14 நாட்கள் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். சின்ன சின்ன தடை அமைப்பு, குழப்ப அமைப்பு, வருத்த அமைப்பு, தேவையில்லாத செலவு இதெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு ஒன்ஸ் சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தடுமாற்ற அமைப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்திலையும் சுப செய்திகள் கிடைச்சிடும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றீங்க, சுப செய்தி இல்லைன்னா அந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வருத்தம், பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வு, சுப மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா கிளிக் ஆயிடும். பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், மேலும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல முதல் 15 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். தேக ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கிறோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய
சுக்கிரன் அவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. கல்விக்காக இடமாற்றம் உருவாக ஆரம்பிக்கும். ஜனவரியில நிறைய பேர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு முறை மாற்றத்தை சந்தித்து முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்த அதிபதி 6ல, கல்வியில சற்று கவனமா இருக்கணும். முதல் 15 நாட்கள்ல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம், விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சிய தன்மை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு உள்ள பாடத்திட்டங்களை அன்னைக்கு படிச்சிருது நல்லது. எதையும் காலதாமதப்படுத்தாம கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி உறுதி. கவனச்சிதறல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துறது முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இருப்பினும் 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும். கல்வியில ஒரு ஏற்றம், முன்னேற்றம் அதெல்லாம் சிறப்பான முறையில் தென்பட ஆரம்பிக்கும். நண்பர்களால் ஆதாயம், நண்பரோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். 15ஆம் தேதி வரைக்கும் கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் நிகழ ஆரம்பிக்கும். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. படிக்கிற விஷயம் அடிக்கடி மறந்து போற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது டெம்பரவரி தான். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மைண்ட் செட்ல நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு பிக்கப் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த மாதத்துல 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா இருக்கும். அடுத்து இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 13 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 13 நாட்கள் தேவையில்லாத மென்டலி கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷர்லாம் போகலாம். குறிப்பா ஃபேமிலியில ஒரு மாதிரி சலசலப்பான அமைப்புகள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துப்போகாத அமைப்பு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் போகலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு அது தேவையில்லாத மன வருத்தத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல பெண்கள், இல்லத்தரசிகள் இவங்க எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 13 நாட்கள் கொஞ்சம் ஆசிலேஷனா எடுத்துட்டு போகும். 13ஆம் தேதிக்கு பிறகு ஒன்ஸ் சுக்கிர பயிற்சிக்கு பிறகு இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் குறையும். சிந்தனை தெளிவு கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலை, வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்குறோம். அடுத்தது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம் இந்த ஜனவரி மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல முக்கியமான பிளானட்லாம் கன்ஜெக்ஷன் ஆகுது. அதனால இந்த மாதத்துல முதல் 17 நாட்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. 17ஆம் தேதிக்கு பிறகுதான் தேக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் உடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா முதுகு வலி, இடுப்பு வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கண்ணு பல்லு உபாதை போகலாம். கண்ணு பல்லு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு, மருத்துவ செலவு இதெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவே விஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். எனவே நீங்க சாப்பிட்ற உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நல்ல ஆரோக்கியமான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறி, பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்பு. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில் முதல் 17 நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்தில் இருக்க குறைகளும் குழப்பங்களும் நிவர்த்தி ஆயிடும். அதே போல இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. அடுத்த இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜனவரி மாதத்துல 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. இந்த தினங்கள்ல புதிய முயற்சி, புதிய மாற்றம், உடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய முயற்சி, புதிய மாற்றங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனா மன சஞ்சலங்கள் போகலாம். இந்த தினத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது ரொம்ப நல்லது. எனவே 21, 22, 23 இந்த தினங்கள்ல இந்த ஜனவரி மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மாதத்தோட முதல் கட்டத்தை காட்டிலும் 2வது கட்டம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்கு. புதிய முயற்சி, முக்கிய மாற்றம், முக்கிய முடிவு இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சேஃபா ஜர்னி பண்ணுங்க. இந்த மாதத்துல நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பயணம் இருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. 15ஆம் தேதி வரைக்கும் நிறைய பயணங்களும் அலைச்சல்களும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி உங்க மனநிலையை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டைமே இருக்காத மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். எனவே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மாற்றங்களும் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் முயற்சிகளும் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஃபேவரா அமையும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல
பிளானட்டரி பொசிஷன்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் 7, 8 இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ணுது. எல்லாமே இப்படி ஒன்னா கன்ஜெக்ஷன்ல தான் போகுது. மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 மாத கிரகமும் கரெக்டா 7ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல எல்லாம் கூட்டு கிரகமா உட்கார்ந்துருக்கு. அப்புறம் புதன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே 3ஆம் தேதியே புதன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. பிளஸ் குருவுடைய பார்வையிலையும் வந்துடுறாரு. அதே போல சுக்கிரன் 8ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அதே மாதிரி சூரியன் 12ஆம் தேதி 7ல இருந்து 8க்கு டிரான்சிட் ஆகிறாரு. மாதத்தோட கடைசியில கரெக்டா 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. வருட கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, பாக்கியத்துல சனி, விரயஸ்தானத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு. சோ இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். இது வந்து உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பை கொடுக்கும். உத்தியோகத்துல ஒரு ஃப்ரீனஸ் இல்ல, ஏதோ கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கு, சுத்தமா டைமே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது, ஜாப்ல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இது எதுவும் நெகட்டிவா இருக்கானா நெகட்டிவா இல்ல. ஹார்ட் ஒர்க் அதிகமா கொடுப்பீங்க, உடைய முயற்சிகள் அதிகமா இருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களால பாராட்டப்படுவீங்க. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். 7ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல உயர்வு உண்டு. ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ப்ரமோஷன் இந்த மாதத்துல கிடைக்கும். போன மாதமும் பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த மாதமும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா முதல் 15 நாள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லா கிரகமும் 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுது. எனவே முதல் 15 நாள் உடைய உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்திலலாம் ரொம்ப ஃபேவரான ஒரு அமைப்பு உண்டு. எதையும் பெருசா குழப்ப அமைப்போ தடை அமைப்போ இல்ல. அடுத்த தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு கூட்டு தொழில் சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவோம், பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும். ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள்லாம் வந்துட்டு போகலாம். அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் நிதானம் தேவை. அதே மாதிரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சுயமா தொழில் பண்றீங்கன்னா அந்த மாதத்துல ஒரு ஏற்றம் உண்டு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அதாவது வந்து 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து மாத கிரகங்கள் எல்லாம் 8ஆம் இடத்தை போய் ஆக்குபை பண்ணுது. 8ஆம் இடம் இயங்கும் போது தொழில தடை அமைப்பு, தொழில நஷ்ட அமைப்பு, தொழிலால ஒரு மாதிரி மன உளைச்சல் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். தொழிலை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. எனவே 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. தொழில ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, ஒரு நல்ல தனலாபம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் உங்களுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும். 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உருவாக வாய்ப்பு இருக்கு. தொழில் உத்தியோகத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு, தாமத அமைப்பு வந்துட்டு போகும். செகண்ட் ஹாஃப்ல 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. நண்பர்களால ஆதாயம் உண்டு, உடைய லைஃப் பார்ட்னரால ஆதாயம் உண்டு, திருமணம் ஆயிருந்தா வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. அதே போல வந்து வெளியில கொடுத்த பணம் இந்த மாதத்துல முதல் 15 நாட்களுக்குள்ள உங்க கைக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பணவரவு கணிசமா இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் பணவரவு கணிசமா இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பாசிட்டிவான அமைப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 15ஆம் தேதிக்கு பிறகு 16, 15 இந்த தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு பொருளாதார ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் 2 கூடைய சூரிய பகவான் வந்து 8க்கு போயிடுறாரு. 8க்கு போயிட்டு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. எனவே குடும்பத்துல தேவை அதிகரிக்குது. குடும்பத்துல ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு வருது. குடும்ப உறுப்பினர்களால ஒரு மாதிரி விரைய செலவுகள் அதிகமாகுது. குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு வருது, அல்லது உங்களுக்கே மருத்துவ செலவு வருது. இது போல செலவுகள் அமைப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு யாருக்கும் பண உதவி பண்ணக்கூடாது. கொடுத்தல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல பூர்வீக சொத்து, பணம் கொடுத்தல் வாங்கல் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குழப்ப அமைப்புகள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனவே பொருளாதாரம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு, ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துருது. செகண்ட் ஹாஃப்ல மாத கிரகங்கள்லாம் அஷ்டமத்துல போய் மாற்றுறதுனால கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும், தடை அமைப்பு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கும். அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா முதல் 12 நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் இருக்கும். முதல் 12 நாள்ல
குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனை குறையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் குறையும், குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 2ல கேது, 2 கூடியவர் 8க்கு போயிடுறாரு. அப்படியே வரிசையை பார்த்தோன்னா ராகுவோட போய் இணைகிறாரு, கிரகணம் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்துல குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவு 12ஆம் தேதிக்கு பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களால ஒரு சில குழப்பம், குடும்ப உறுப்பினர்களோட அதிகமான கருத்து போராட்டம், தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வீடு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வு, அக்கறை, கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அதே மாதிரி அவசர முடிவு, அவசர மாற்றம், குடும்ப உறுப்பினர்களை எடுத்தறிஞ்சு பேசுறது, குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பேசுறது, இது மாதிரி இந்த வார்த்தைகளால காயப்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். 12ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல. 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம், குடும்ப வாழ்க்கை இதுல எல்லாம் சற்று அக்கறை, கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, திருமண முயற்சியில முதல் 17 நாட்கள்ல நீங்க ஒரு சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். சோ ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். திருமண முயற்சிகளை தொடரலாம். முதல் 17 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாயிடுவாரு. செவ்வாய் பார்த்தோம்னா நமக்கு 5ஆம் அதிபதி, அவர் 7ல உச்சமாயிடுவாரு. எனவே திருமண முயற்சிகள்ல முதல் 17 நாட்கள்ல நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகளை தொடரலாம். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கு இது ஃபேவரான நேரம். ட்ரை பண்ணலாம். இந்த மாதத்தோட பிகினிங்கே உங்களுக்கு அதுக்கு ஃபேவரா இருக்கு. முதல் 17 நாட்கள்ல அந்த பிளானிங் வச்சுக்கோங்க. இருப்பினும் 2ல கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, குழப்பத்தை பண்ணுவாங்க. பட் அது உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. 17ஆம் தேதிக்கு பிறகு காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்கு. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா 17ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகளா குறையும். இருப்பினும் வாழ்க்கை துணைக்கு கோப உணர்வு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். இது 2 மட்டும் நம்ம பராமரிச்சுட்டா போதும். மற்றபடி இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இந்த ட்ரபிள் உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் இந்த மாதத்துல பூர்த்தி செய்வீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. முதல் ஒரு 23 நாட்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதமா நான் பாக்குறேன். முதல் 23 நாட்கள்ல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா ட்ரை பண்ணலாம். சுப செய்தி உண்டு. அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம், குளறுபடி எல்லாம் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாகும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். அந்த ஐடியாலஜி ஏதாச்சும் இருக்குன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதே போல இந்த மாதத்துல 23ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், சின்ன பசங்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய படிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரபிள் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் 23ஆம் தேதிக்கு பிறகு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற அமைப்புல தான் செவ்வாய் டிராவல் பண்றாரு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு 8 நாள் ஃபேவரா இருக்காரு. 8 நாள் பார்த்தோன்னா தன்னுடைய நெருங்கிய நண்பருடைய வீடான சனியோட வீட்டுல இருப்பாரு. சூரியன், செவ்வாய், புதனோட கன்ஜக்ஷன்ல இருப்பாரு. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது கல்விக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் தான். முதல் 8 நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா 8ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு வரும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே சுத்தமா வராது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு அதிகமா தேவை. 8ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 8ஆம் தேதிக்கு பிறகு மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறதி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். படிக்கிறது மறந்து போகுது. ஒரு தெளிவா போக்கஸ்டா படிக்க முடியல. கவனச்சிதறல் அதிகமா இருக்கு. தொடர்ச்சியானால படிக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது டெம்பரவரி தான், யாரும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் 8ல போய் அமர்ந்து இருக்கிறதுனால கல்விக்காக இடமாற்றத்தை கொடுக்கும், கல்விக்காக செலவை கொடுக்கும், கல்வியில கொஞ்சம் சிரம அமைப்பு, கடின அமைப்பை கொடுக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா தன்னுடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமா போக்கஸ் பண்ணி படிச்சாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதத்துல நீங்க அடைய முடியும். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்றது பெஸ்ட். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியா நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த மாதத்துல விநாயகர் வழிபாட்டோட உங்களுடைய படிப்பை நீங்க தொடங்குறது சிறப்பு. தினமும் காலைல இருந்துருச்சு உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் ஸ்தலம் இருக்கு அப்படின்னா தினமும் விநாயகரை வழிபட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லது விநாயகருடைய ஸ்தலத்தையே அமர்ந்து படிக்கிறது வாய்ப்படைச்சா அங்க படிங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா விநாயகருடைய ஸ்தலத்துக்கு போயிடுங்க. புத்தகத்தை போயிட்டு அங்க அமர்ந்து ஃப்ரீயா படிங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா இருக்கும்.
அடுத்தது இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் 7, 8 இந்த இடங்களை இயங்குறதுனால பெண்களுக்கு ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு மாதமா இருக்கும். முதல் 12 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய கவலைகள்லாம் குறையும். ஆனா 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தால தேவையில்லாத மனசஞ்சலம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனவே பெண்கள் உடைய வார்த்தைகள், உங்களுடைய வாக்கு, உடைய பேச்சு இதுல எல்லாம் சற்று அக்கறை கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். குடும்பத்தின் மேலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இந்த கவலை உணர்வுகள் வெளிப்படலாம். இப்படி கவலை உணர்வு அதிகமாக வெளிப்படுதுன்னா விநாயகரை பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கும் அதான் ரெமடி. விநாயக வழிபாட்டோட நீங்க இந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாட பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. எனவே இந்த பிப்ரவரி மந்த்ல நீங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்கணும், அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதத்துல இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை அதுல ஒரு மாதிரி சில குழப்ப அமைப்பை காமிக்குது. சோ பெண்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. முதல் 12 நாள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் உங்க மேல கொஞ்சம் அக்கறை, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமா தேவை. இல்லத்தரசிகள் ஓவரா திங்க் பண்றதை குறைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது தேக ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, கடகராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டியது தேக ஆரோக்கியத்துல தான். ஏன்னா அஷ்டமஸ்தானம் பவர்ஃபுல்லா ஆக்டிவ் ஆகுது. இது என்ன பண்ணும்னா நிறைய அலைச்சலை கொடுத்துரும், தேவையில்லாத அலைச்சல் அதிகமா கொடுத்துரும், அதுல ஹெல்த் ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதே மாதிரி உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்கள்ல சாப்பிட்றத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு பழக்கம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் சற்று அக்கறை தேவை. அதிகமா இரவு நேரங்கள்ல இந்த பயணம் செய்யறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மெயினா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ் ஆகும்போது உணவு, அதே மாதிரி அடிக்கடி பாம்பு தொந்தரவு, வீட்டுல அடிக்கடி பாம்பு வருது, சாப்பாடுலாம் கரெக்டா மூடி வைங்க, டக்குன்னு பள்ளி அதுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவே விஷமா மாறுறது, நல்ல சாப்பாடுலாம் இறுக்கமா மூடி வச்சிருங்க. அதே மாதிரி அடிக்கடி இந்த மாதத்துல நீங்க பாம்பை பார்ப்பீங்க, கண்ணுல அடிக்கடி பாம்பு, விஷ ஜந்துக்கள் அதிகமா கண்ணுல தென்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சிறப்பு. இந்த மாதம் பிப்ரவரி மந்தை பொறுத்த வரைக்கும் வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லது வீட்டுல பாம்பு தொந்தரவு அப்படின்னா விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு, அந்த தேளு, பூரான் இது போன்ற விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத மன கஷ்டம், தேவையில்லாத குழப்பம் இது உங்க மூளையை ஆக்குப்பை பண்ணி உங்களை ஒரு மாதிரி இறுக்கமா பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இது 12ஆம் தேதிக்கு பிறகு, பிப்ரவரி மாதத்துல 12ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி. இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டோட நாட்களை நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சவங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை, செரிமான கோளாறு, கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போறது, சூட்டால வரக்கூடிய பிரச்சனை, உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், அதே மாதிரி ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் குறைவாகும். அதனால இந்த அடிக்கடி ஃபீவர் வருது, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, சளி தொந்தரவு அடிக்கடி வருது, இதெல்லாம் இந்த மாதத்துல அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த கண்ணு பல்லு உபாதைகள் வந்துட்டு போகலாம், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். போன மாசத்துலயே அந்த அமைப்பு இருந்துச்சு, இந்த மாசத்துலயும் அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 12ஆம் தேதிக்கு பிறகு கண்ணு பல்லு இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியான ஆயுதங்களை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு நீங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, ரத்த காயங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்துறதுக்காக சொல்ல கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதெல்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல எல்லாம் கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 17, 18, 19 இந்த பிப்ரவரி மந்த்ல 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. இந்த 17, 18, 19 தினத்துல முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம தினத்துல தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வந்துட்டு போகலாம். நீங்க இந்த மாதம் முழுக்க உங்களால மெடிடேஷன் பண்ண முடியலன்னா இந்த 17, 18, 19 இந்த தினத்துல மெடிடேஷன் பண்ணிடுறது பெட்டர். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை குடிக்கும். முடிஞ்சவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவாலயம் போயிடுங்க, அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்துடைய ஸ்தலத்துக்கு போயிடுங்க. போயிட்டு இறைவனை மனதார உருகி வழிபட்டு வரும்போது மன சஞ்சலங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை அமைப்புகள் விலகி ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும். ஓவராலா
இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான வார்னிங், மற்ற விஷயம்லாம் கூட நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிருவோம். கடகம் அப்படின்னாலே ஒரு அன்புக்கு பெயர் போனவர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள். இவங்க வந்து யாருக்காச்சும் உதவி செய்ய போய் தான் பிரச்சனைல மாட்டிப்பாங்களே தவிர வாண்டடா பிரச்சனை எதுவும் தேடி வராது. சமுதாயத்துல ஒரு நல் மதிப்பு, மக்களால மதிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே பொதுவா பார்த்தோன்னா இந்த ஒரு குணாதிசயம் இருக்கும். மற்றவங்களால மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில கடகராசியை சேர்ந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க. கடகராசி, கடக லக்னம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தும். இலகிய மனம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால, தாய்மை குணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் மாட்டிப்பாங்க. சோ அதெல்லாம் அந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா உங்க ஹெல்த், அதுதான் நான் மெயின் வார்னிங் கொடுத்துருக்கேன். அஷ்டமஸ்தானம் ஹெவியா ஆக்டிவ் ஆகுது. எனவே இந்த மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இல்ல அவயோக தசை நடக்குதுன்னா உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா பாதிக்குது. யோக தசை நடக்குதுன்னா பெருசா பிரச்சனை இல்ல, முயற்சி தடை மட்டும் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும். மேலும் இந்த மாதத்துல பூர்வீக சொத்து, காதல் உறவு, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு, நீங்க சும்மா ஃப்ரீயா போனாலும் தேவையில்லாத பிரச்சனைல உங்களை இழுத்து விடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது நல்லது. பயமுறுத்துறதுக்காக சொல்ல, அஷ்டமஸ்தானத்துல மாத கிரகங்களை எல்லாம் போய் ஆக்குபை பண்ணுது. கரெக்டா 23ஆம் தேதியில எல்லாம் இந்த 4 கிரகமும் வந்து ஒன்னா கன்ஜெக்ஷன் ஆயிடும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான அமைப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. இருப்பினும் குரு பார்வையில தான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி வந்துடும். ஆனா மன சஞ்சலத்தோட அந்த நிவர்த்தி கிடைக்கும், அவ்வளவுதான். எனவே கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது இந்த பிப்ரவரி மந்த்ல நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து, அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.